ஆனால் இன்னைக்கு அந்த சீமானுக்கு பிரேமலதா வக்காலத்து வாங்கிட்டு பேசுறீங்களே, உங்கள் கணவரை கேவலமாக விமர்சித்தது யார்? விஜயகாந்த் அவர்களை கேவலமான முறையில் பேசியது சீமான். நல்ல கண்ணு கெண்டகால் மயிருக்கு சமமாக வருவானடா அவன் விஜயகாந்த்? எப்படி வருவானடா விஜயகாந்த்? ஏம்மா உங்கள் புருஷனை பற்றி ஒருத்தன் தரக்குறைவாக பேசியிருக்கான். எந்த நேரமும் தண்ணியிலே இருக்கிறவன் பேர் கேப்டனா? சொன்னது அவர் தான். புரியுதுங்களா? வடிவேலு இல்லை, சீமான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. சீமான் சொல்லியிருக்காரு. இன்னும் ஆபாசமாக உச்சபட்சம் வேண்டாம், உங்ககிட்ட நாட்டை கொடுத்துட்டு உட்காரத்த நாங்கள் இருக்குமாடா? சார் அரசியலில் பேசுறது எல்லாமே அரசியலில் பேசுறது வேற. இப்படி பேசுவாங்களா? கெண்டகால் மயிருக்கு சமம்னு சொல்லிட்டு. சரி, அதே சீமானுக்கு ஓப்பன் சேலஞ்ச். எங்க ஸ்டாலின் சொல்லிடு அதே வார்த்தையா? நல்ல கண்ணு கெண்டகால் மயிருக்கு நீ சமமாக வருவியாடான்னு எங்கே பேசல? நீ ஆம்பளை பேசிடு, பேசுவியா? அரசியல் எல்லாம் பேசுவாங்க நீங்கள் சொன்னீங்கல்ல. பேச சொல்லுங்கள், ஸ்டாலினை பேச சொல்லுங்கள், சீமானை பேச சொல்லுங்கள், மோடியை பேச சொல்லுங்கள். கழிஞ்சிருவேன், தெரியுதா உனக்கு? அப்போது இங்கே விஜயகாந்தோடைய தொண்டர்கள் அமைதியாக இருக்கிறாங்கிறதுனால நீங்கள் பேசிக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஆனால் பிரேமலதாவே இப்படி அமைதியாக கடந்து போகும்போது நம்ம என்ன சொல்ல முடியும்? சரி, உங்கள் புருஷனை பேசும்போது உங்களுக்கு கோபம் வரல. ஆனால் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரை தாண்டி மக்களால் நேசிக்கக்கூடிய தலைவராக இருக்கும்பொழுது விஜயகாந்தை பற்றி பேசும்போது நான் அன்னைக்கே கண்ணல கூட தெரிவித்தேன். இப்படி பேசும்பொழுது என் பழைய காலம் எடுத்து பாருங்கள், சீமானை நல்லா கேட்டிருப்பேன்.